ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரத்தை நான் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். எந்த ஒரு நபியும் இந்த பூமியில் மரணிப்பதில்லை. அவருக்கு தேர்ந்தெடுப்பு கொடுக்கப்பட்டு ஒன்று துன்யாவா அல்லது ஆகிரத்தா, உலகில் வாழ்வா அல்லது மரணமா என்ற தேர்ந்தெடுப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதற்கு பிறகுதான் அவர்கள் மரணமாவார்கள் இந்த ரசூலுடைய அந்த செய்தியை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயுடைய கடுமையில் ஓதினார்கள், மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா. அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், யா அல்லாஹ் யாருக்கு நீ அருள் செய்தாயோ அவர்களோடு, வஸ்ஸித்தீகீன் உண்மையாளர்களோடு, வஷ்ஷுஹதா ஷஹீதானவர்களோடு, வஸ்ஸாலிஹீன் நல்லவர்களோடு ஆக்கிவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டிருந்தார்கள். நான் அறிந்து கொண்டேன் அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்பதை. இந்த வசனம் எனக்கு உணர்த்தியது, ரசூலுல்லாஹ் இந்த மக்களோடு சேர்வதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டு, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் ஹபீப், அல்லாஹ்வின் நேசர். இந்த பூமியில் அல்லாஹ் ஒரு படைப்பை படைக்கவில்லை முஹம்மது ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அர்ஹம்னி, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, என் இறைவா என்னை மன்னித்து விடு, என் இறைவா எனக்கு இரக்கம் காட்டு என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நேரத்தை பற்றி சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு செய்த அருளில் மிகப்பெரிய அருள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வீட்டில் என்னுடைய நாளில் என்னுடைய கழுத்து பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையில் படுத்திருந்த நிலையில் மரணமானார்கள் என்பது. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு செய்த அருள், அவர்கள் மரணமாவதற்கு முன்னால் என் எச்சிலையும் அவர்களுடைய எச்சிலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்தான். இது அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய அருள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது என் சகோதரர் அப்துர் ரஹ்மான் உள்ளே வந்தார். அவருடைய கையில் மிஸ்வாக்குடைய குச்சி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஸ்வாக்குடைய குச்சியையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரால் பேச முடியவில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் நான் கேட்டேன், ஆஹுதுஹு லக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அது உங்களுக்கு தேவையா வேண்டுமா என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தலையை அசைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த குச்சியை, அந்த மிஸ்வாக்குடைய குச்சியை வாங்கி அதை என்னுடைய வாயில் வைத்து அதை மென்று அதை லேசாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உபயோகிப்பதற்காக அதற்கு பிறகு கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அவருடைய உடலுடைய சூடு அதிகமானதற்கு பிறகு கீழே இருந்த பாத்திரத்தில் தங்களுடைய கைகளை, அந்த கண்ணியமிக்க அந்த பரக்கத் பொருந்தி அந்த கைகளை முக்கி தங்களுடைய நெற்றியில் தேய்த்தவர்களாக சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லஸக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லஸக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லஸக்கராத். வணங்க தகுதியான இறைவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. மௌத்தில் சக்கரத்துடைய வேதனை உண்டு, மௌத்தில் சக்கரத்துடைய வேதனை உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா முஅவ்விதாத், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் அதை ஓதி அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை கொண்டே அவர்களுடைய உடம்பை தேய்க்கிறார்கள். சொல்லுகிறார்கள், என்னுடைய கரத்துடைய பரக்கத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தினுடைய பரக்கத்து மேலானது. அதனால் அவர்களுடைய கரத்தை கொண்டே அவர்களுடைய உடல் முழுவதும் நான் தேய்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், ஃபிர் ரஃபீகில் அலா,
ஃபிர் ரஃபீக்கில் அலா என்று தன்னுடைய கரத்தை உயர்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் கீழே விழுந்தது. அந்த உயர்வான தோழமை, அந்த உயர்வான தோழமை, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி வார்த்தை அது. ஃபிர் ரஃபீக்கில் அலா, ஃபிர் ரஃபீக்கில் அலா. அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் கீழே விழுந்தது. அவர்களுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.